This video is sponsored by iMode Online Shopping. இங்கு தரமான பொருட்கள் வாங்கி பயன்பெறுவீர்கள். கோயம்புத்தூர்லேருந்து தேவி பேசுகிறேங்க. தஞ்சாவூர் ஒரு ட்ரிப் வந்து ரொம்ப அமேசிங்காக ரொம்பவுமே எனக்கு ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நாள் கோயிலுக்கு வந்தோம்னா சாமி கும்பிட்ட உடனே கிளம்பிடுவோம். அதில் எவ்வளோ கலை நுணுக்கங்கள், ஒரு ஆர்ட் வந்து ஒரு சிற்பக்கலை, ஓவியக்கலை எல்லாமே ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. முருகன்கிட்ட சக்தி ஆயுதம் மட்டும் தெரியும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாது. வஜ்ராயுதம் தெரியும், அதோட அர்த்தம் தெரியாது. அப்புறம் அங்குசம், பாசக்கயிறு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் வேல் கொடி, சேவல் கொடினால வெளிச்சம் மூடி தரக்கூடியது அப்படிங்கிறத நிறைய கற்றுக்கிட்டோம். அப்புறம் சுவர், விருத்த குமுதம், பத்ம சகதி அது ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். அதில் அந்த குமுதம்ங்கிறது ப்ளைனாக இருக்கும், டிசைன் போட்டிருந்தால் அதில் விருத்த குமுதம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நமக்கு வந்து காவல் வந்து சிவனுக்கு தனியாக காவல் இருக்கிறது, கோயிலுக்கு தனியாக காவல் இருக்கிறது, வெளி சுற்றுப்புறத்துக்கு தனியாக காவல் இருக்குங்கிறது எல்லாம் வந்து தாராசுரன் அப்படிங்கிறத மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அதில் தனித்தனியாக நமக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தசாவதார புருஷர்கள்லாம் எவ்வளோ நமக்கு சேஃபாக இருக்கிறாங்க சிவனுக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கல்லுக்கு எவ்வளோ நுணுக்கம் இருக்குங்கிறத நாங்கள் மைனூட்டாக பார்க்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு சிலையோட நுணுக்கத்தை உணர்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை வந்து எங்களுக்கு ஐயா சொன்னாங்க. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தென்றல் ஐயா அவங்களுக்கு, ஜோதிபிரியா மேடத்துக்கு, மற்ற எல்லாத்துக்கும், பிரபஞ்சத்துக்கும் மிக்க நன்றி. இன்னொன்று, பிரபஞ்சத்தோட மையப்பகுதியே இதுதான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவுமே அமேசிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனோட சிலை வந்து காணாமல் போச்சு. அதை கொண்டு ஐயா காட்டுன்னு சொன்னாங்க, இன்னும் காமிக்கல. அது நேரம் இல்லை, அடுத்து ஒரு 2000 கட்டி வந்துடுங்க. ரொம்பவுமே இன்னைக்கு இந்த சரி, சோழ தேசம் ஐயா வந்து சோழ தேசம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன்னு இருக்காங்க. அதுக்கு வரீங்க தானே? வர்றேங்க கண்டிப்பாக. ஓகே, மிக்க நன்றி, தேங்க்யூ. நான் இந்த வாய்ப்பு எனக்கு வந்து மற்றவங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஓகே ஓகே. நான் வைஜெயந்தி பேசுகிறேன், தென்றல் ஃபவுண்டேஷனில் இருக்கேன். வந்து தஞ்சை பெரிய கோயில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அதனால் ரொம்ப ஆர்வமாக எல்லா சிலைகளும் இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் கூட போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். முதல்ல வந்திருக்கேன், ஆனால் இவ்வளோ நுட்பமாகலாம் ஒன்றும் பார்க்கல. சும்மா சாதாரணமாக நம்ம எப்படி கோயிலை பார்ப்போமோ அந்த மாதிரி பார்த்தேன். இப்போ அவர் கூட வரும்போது அவர் இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொன்றா சொல்கிறாரு. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒவ்வொரு சிற்பத்தையும் தலையிலிருந்து பாதம் வர சொல்கிறாரு. சொல்லும்போது நம்ம பார்த்தோம்னா அதனுடைய இதே வேறு மாதிரி இருக்குது. அந்த சிற்பத்தோட உருவமே வேறு மாதிரி இருக்குது. நம்ம சாதாரணமாக பார்க்குறத விட அவர் சொல்லி அந்த சிற்பத்தை பார்க்கும்போது அவ்வளோ வேறுபாடு தெரியுது. அந்த சிற்பத்தில் ஒவ்வொரு சிற்பத்துலேயும் அவ்வளவு வேலைப்பாடுகள் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தென்றல் ஐயாவோட வந்து இவ்வளோ நுணுக்கமாக எல்லாம் நம்ம தெரியறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த கோயிலில், முருகர் கோயிலில் பார்த்தோம். அந்த முருகர் கோயிலில் சுற்றி 52 முருகர் அவதாரங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 52 ஒவ்வொரு முருகரும் வேறு வேறு விதமாக இருக்குது. அது எங்கேயுமே நம்ம பார்த்துருக்கவே முடியாது, உலகத்திலே நம்ம எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களாம் அவர் கூட வந்து நேரில் வந்து அதை அனுபவிச்சாதான் அதனோட இது தெரியும், மகிமை தெரியும் நமக்கு. அதனால் இந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். அவசியம் எல்லாரும் ஒரு தடவை வந்து அவரோட வந்து இதெல்லாம் பார்த்து ரசித்து அந்த கடவுள் அருளை பெறணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா.